ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் என்னதான் எலக்ட்ரிக் பைக் விற்பனைக்கு இருந்தாலும் மக்கள் பயன்பாடில் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை விட எலக்ட்ரிக் பைக் மாடல் கம்மியாக இருக்கிறது தான். இந்த வீடியோவில் டாப் 5 எலக்ட்ரிக் பைக் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எலக்ட்ரிக் பைக் தமிழ் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். இப்போ 5வது இடத்துல இருக்க எலக்ட்ரிக் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா thunderbolt. இதில் 500 watts மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 90 km/h. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.8 kW. ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 110 km ரேஞ்சு தரும். இந்த வெஹிக்கிளை ஒரு முழு சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 9 மணி நேரம் ஆகும். இந்த வெஹிக்கிளோட பேட்டரி வாரண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,30,000. அதனால தான் இதை 5வது இடத்துல வச்சுருக்கான். இப்போ 4வது இடத்துக்கு எலக்ட்ரிக் பைக் பார்த்துடலாம். Odysse Evoqis. இந்த கம்பெனி அகமதாபாத்தில் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 watts. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 80 km/h. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4.32 kW லித்தியம் அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 150 km போகும். ஃபுல் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் எடுத்துக்குது. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட வாரண்டி 3 வருஷம் வாரண்டியில் வருது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆகுது. இப்போ 3வது இடத்துல இருக்க எலக்ட்ரிக் பைக் பார்த்துடலாம். SCM prana. இந்த நிறுவனம் கோயம்புத்தூரை சேர்ந்தது. இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் மோகன்ராஜ் உலகத்திலே நம்பர் 1 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியான டெஸ்லாவில் ஒர்க் பண்ண இன்ஜினியர். அதனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாகவே இந்த வெஹிக்கிளில் அவர் போட்டிருக்காரு. இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 123 km. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க்கும் ரியரில் 1 டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. பிரானா கிராண்டு, பிரானா எலிட் அப்படிங்கிற 2 வேரியண்ட். இந்த வெஹிக்கிள் 2 மாடலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும்தான் இது டிஃப்ரெண்ட் ஆகும். பிரானா கிராண்டில் 4.32 kW நான் ரிமூவல் பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிள் ஒரு ஃபுல் சார்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 126 km ரேஞ்ச் தருது. பிரானா எலைட்டில் 7.2 kW லித்தியம் அயன் நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நீங்கள் முழு சார்ஜ் பண்ணணும்னா 6.5 மணி நேரம் ஆகுது. ஏன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம். இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 225 km. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் வேரியண்ட் 2 லட்சம் ரூபாயும், எலக்ட் வேரியண்ட் 2,50,000 ஆகுது. Kabira KM 3000. இந்த வெஹிக்கிளோட மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 watts. டாப் ஸ்பீடு மணிக்கு 100 km/h. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4 kW நான் ரிமூவல் பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 120 km. ஒரு முழு சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்கு. இந்த வெஹிக்கிளோட பேட்டரி வாரண்டிக்கு அந்த கம்பெனிலேருந்து 3 வருஷம் அல்லது 30,000 km கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,27,000 வருது. இப்போ நம்பர் 1ல் இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பார்த்தலாம். kridn. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ண மோட்டார் 5000 watts மோட்டார். அதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 95 km/h வருது. இந்த வெஹிக்கிள் 0லேருந்து 60 வரையே மூவ் பண்ணுறதுக்கு 3.3 செகண்ட் தான் ஆகுது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 kW கொடுக்குறாங்க. சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகுது. ரேஞ்சுன்னு பார்த்தா ஒரு முழு சார்ஜுக்கு 120 km ரேஞ்ச் தருது. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால தான் இதை நம்பர் 1ல் வச்சுருக்கேன். கடைசியாக இந்த லிஸ்ட்டில் சேர்க்காத ஒரு வெஹிக்கிளை பற்றி சொல்ல போகிறேன். அது என்னன்னா, இந்தியாவிலேயே மோஸ்ட் பாப்புலர் வெஹிக்கிளான revolt. இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸு, ப்ரைஸு, ரேஞ்சு, வாரண்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் இந்த வெஹிக்கிளை எந்த வெஹிக்கிளோடையும் நான் கம்பேர் பண்ணவே இல்லை, தனியாக சொல்கிறேன். இந்த வெஹிக்கிளோட மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 watts. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 80 km/h. இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ண பேட்டரி 3.2 kW லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி ரிமூவல் தான். அதனால் நீங்கள் கரெக்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வெஹிக்கிளை ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னா 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 150 km ரேஞ்ச் தருது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த எலக்ட்ரிக் பைக்லையும் இல்லாத ஒன்று, அதுதாங்க ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் சிஸ்டம். இப்போ தான் ரீசெண்டாக ஓலாவில் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எலக்ட்ரிக் பைக்கில் இதுவரை கொண்டு வரல. ரிவோல்ட்டில் ஏற்கனவே அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் சிஸ்டத்தில் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் வெஹிக்கிளோட சவுண்டு எந்த மாதிரி இருக்கணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளில் 2 கலர் அவைலபிளாக இருக்குது, ரெட் அண்ட் பிளாக்கு. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.17 லட்சம். இந்த மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமான புதிய தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணும்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.